வணக்கம். நான் டாக்டர் பாரதி, குழந்தை நல மருத்துவர். உங்க குழந்தைங்க ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? அதுக்கு 5 டிப்ஸ் சொல்றேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 1, உங்க குழந்தைங்களுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா ஃபீட் பண்ணாதீங்க. அதாவது ஒரு கப் ஆஃப் ரைஸ் எடுத்துட்டு அது ஃபுல்லா குடுத்து முடிக்கணும் அப்படின்ற இன்டென்ஷன ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. அவங்க எவ்வளோ சாப்பிடுறாங்களோ அவ்வளோ மட்டும் குடுத்துட்டு, அதுக்கு மேல ஒரு ஃபீட் கூட நீங்க எக்ஸ்ட்ரா குடுக்கக்கூடாது. அப்படி குடுத்தீங்கன்னா ஃபுட் மேலயே அவங்களுக்கு ஒரு அவர்ஷன் கிரியேட் ஆயிடும். நம்பர் 2, டிமாண்ட் ஃபீட் பண்ணுங்க. உங்க குழந்தைங்கள நல்லா பசி எடுக்க விட்டு, நல்லா ஒரு 2 to 3 ஹார்ஸ் நல்லா அவுட்டோர் கேம்ஸ் நல்லா விளையாட விட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஊட்டுங்க. பசி எடுக்கும்போது ஊட்டுனீங்கன்னா அவங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, ஃபுட் கிரேசிங் பண்ணாதீங்க. அதாவது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டிட்டே இருக்கிறது. அது மாதிரி பண்ணீங்கன்னா அவங்க ஹோல் த டைம் அவங்க ஸ்டொமக் ஃபுல்லாவே இருக்கும். அவங்களுக்கு பசி எடுக்காது. அப்போ அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ ஃபுட் கிரேசிங்கை அவாய்ட் பண்ணுங்க. நம்பர் 4, ஏதோ ஒன்று கொடுத்தா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் நீங்க லிக்விட் ஐட்டம்ஸ் கொடுக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெயினா பால், அப்புறம் இந்த ஜூஸ், சூப் அது மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க அடுத்த மீல் அவங்க எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நம்பர் 5 பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, உங்க டிவியோ மொபைல் போனையோ காமிச்சு உங்க குழந்தைக்கு ஊட்டாதீங்க. அப்படி ஊட்டினீங்க அப்படின்னா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா அது மேலதான் இருக்கும். அவங்க ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு பதில் ஃபேமிலி மீல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே இடத்துல உட்கார்ந்து சாப்பிட பழக வைங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பத்தின ஃபுல் லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருக்க பாருங்க.